கைஸ் இப்போ நம்ம லூலு வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். வாக்கிங் ப்ளஸ் ஷாப்பிங் ரெண்டுமே. எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலாம். நடந்து தான் போகிறோம். இது வரைக்கும் நடந்தே போனதில்லை. இந்த பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிற கேட்டு. இது ஒரு கேட்டு, பேக்கில் ஒரு கேட்டு. பேக்கில் ஒரு கேட்டு எப்பயுமே லாக்கில் தான் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. அதுதான் ரோடு கிராஸ் பண்ணி போகிறோம். எத்தனை கிலோமீட்டர் வந்துக்கிறோம்? இப்போ 3.7 பார்த்து கிராஸ் பண்ணோம். பயங்கர கைஸ் வந்தாச்சு லூலு ஹைப்பர் மார்க்கெட். எவ்வளோ கிலோமீட்ரு? 4 கிலோமீட்டர் கரெக்டாக. நம்ம ரூம்லேருந்து 4 கிலோமீட்டர். பாருங்கள், இந்த பேக்கெல்லாம் ஆஃபரில் போட்டுருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 10,000, 3 பேக்கும் சேர்த்து எல்லாமே ஆஃபர். இந்த பக்கம் அது எல்லாமே பாருங்கள். குட்டி சைக்கிள்லாம் இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும் சைக்கிள்லாம். ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம். நல்லா பல்காக வாங்கினா கம்மியாக தருவாங்க. பர்ஃப்யூம்லாம், மொபைல் ஃபோன் கவர் எல்லாம் வாங்கிக்கலாம். இது மணி எக்ஸ்சேஞ்சு. இந்த வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லா கரன்சியும், எல்லா கண்ட்ரியோட கரன்சியும். சென்ட்லாம் வச்சுருக்காங்க நிறைய. பர்ஃப்யூம்லாம் ஒரு சாம்பிள் ஒன்று வச்சுருக்காங்க ட்ரையல் பார்க்கறதுக்காக. அதை எடுத்து அடிச்சுக்காண்டி தான் ஓசியில். இந்த பாருங்கள், மில்க் பவுட்ரு. இதெல்லாம் பவுட்ரு பாக்கெட்டு. இந்த ஃப்ரெஷ் மில்க்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் ஹேண்ட் வாஷஸ் போடுது. யூஸ் பண்ணுற ஹேர் கலரு எல்லாம் இருக்கும். ஜெல்லு, ஆயிலு, வேர்ஸ்லின்னு. இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் ஷாம்பு நிறைய இருக்கும். இந்த பக்கமும் ஷாம்பு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஜான்சன் அந்த பிராண்டு, குழந்தைங்க யூஸ் பண்ணுற பிராண்டு. இது இந்த ரேக்கு. இதெல்லாம் லேடிஸ் யூஸ் பண்ணுறது. பியூட்டி ஐட்டம்ஸ் இது எல்லாமே. க்ரீம்லாம் லாஸ்ட்டாக நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனது எந்த க்ரீம்? இதில் ஒன்று இருக்க, இந்த க்ரீம் வாங்கிட்டு போனோம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் இது ரோஸ் கேர்ன். இதுதான், இது எல்லாமே க்ரீம் தான். நிவ்யா பாருங்கள், நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தடவை இல்லை ஆஃபர். பர்ஃப்யூம் செக்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. 4 ரியால், 1000 ரூபா கிட்ட வரும். ஆல்மோஸ்ட் எல்லாமே 4 ரியால் தான் இருக்குது. எல்லாமே 4 ரியால், 5 ரியால், இப்போ 1 ரியால் 400 ரூபா கிட்ட வரும் நம்ம ஒரு காசுக்கு. இந்தமாரி வந்தோம்னா எடுத்து நான் சும்மா அடிச்சுட்டு போவேன் ஃப்ரீயாக. வாசனையாக இருக்கும். டால் இது இதெல்லாம் பாருங்கள். நட்ஸு இதெல்லாம் இங்கே தான் வாங்குவோம். ட்ரை நட்ஸ்லாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா. இதை காமிக்கிற மாதிரி இதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. வறுத்தது, ராவாக இருக்கிறது, இது தோலை உரிச்சது, டேட்ஸ். இதெல்லாம் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருக்குது பாருங்கள். இது குங்குமப்பூ 1 கிராம் 1 ரியால், 200 ரூபா நம்ம ஊர் காசு. 223 ரூபா இப்போதைக்கு கரண்ட் வேல்யூ. இதெல்லாம் சாக்லேட். இதெல்லாம் சாக்லேட்ஸு நிறையா இருக்கும். எல்லாத்தையும் எடுக்குன்னா ஒரு நாள் பத்தாது. இதெல்லாம் பிஸ்கெட்ஸு, இதெல்லாம் சாக்லேட்டு. இது பாருங்க, பெரிய சாக்லேட். இது 1 ரியால் 200 பைசா, 200 ரூபா, 223 ரூபா. இதுவும் சாக்லேட் பாக்கெட்டு. இதுவும் சாக்லேட் பாக்கெட்டு பெருசு. இது எல்லாமே சாக்லேட். இதெல்லாம் டேங்க். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு. இதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம். இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் டீ தூள் ஐட்டம். முட்டை செக்ஷன் பாருங்கள். முட்டை எல்லாம் எல்லாமே சாஸ் ஐட்டம். எல்லாமே டொமேட்டோ சாஸு, என்னென்ன இதுவோ அதெல்லாம். பக்கம்லாம் மீன். இந்த சைடெலாம் ஃப்ரெஷ்ஷு மீட்டு, பீஃபு, மட்டன் அதெல்லாம் அங்கே கிடைக்கும். அங்கெல்லாம் வந்து ஷவர்மா, சமோசா அதெல்லாம் கிடைக்கும். இங்கெல்லாம் சிக்கன்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா. சிக்கன் செக்ஷன். இதெல்லாம் பாருங்க, மாட்டோட கால் 4 ரியால், 55 பைசா. நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா கிட்ட வரும். இது மட்டன் லிவர். இது என்னென்னு தெரில. இந்தியன் மட்டன் கிட்னி. இது இதெல்லாம் கால். இது பாருங்க, 1 ரியால் 400 பைசா. கிட்டத்தட்ட 300 ரூபா மேலே வரும். 350 ரூபா கிட்ட வரும். இதெல்லாம் ஹார்ட்டு, நாக்கு, மாட்டோட நாக்கு, இந்த போட்டி. இதெல்லாம் பாருங்கள், போன்ஸ். இதெல்லாம் போன்ஸு. ஃபேட்டு கூட விற்கிறாங்க பாருங்கள். ஃபேட்டு 1 ரியால் 215 பைசா. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 250 ரூபா, 260 ரூபா, 70 ரூபா இருக்கும். பாருங்கள், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுது. இதெல்லாம் வெறும் கறி மட்டும். கீமான்னு சொல்லுவாங்கள்ல அது. மசாலா தடவி வச்சுது.
அழகாக எடுத்து போனோமா, எண்ணெயில் போட்டு வறுத்தமா சாப்பிட்டோமா போய்கிட்டே இருக்கும். எல்லாமே மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. முயல்லாம் இருக்கும், இப்போ அது இல்லை, முயல்லாம் இல்லை, வேலை ஆகிட்டு போல். அதெல்லாம் பழங்கள்லாம் இருக்கிற செக்ஷன், அதெல்லாம் வெஜிடபிள். இன்னும் பழத்தெல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். டேஸ்ட் பண்ணி வாங்கணும். நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. பாருங்கள், நெல்லிக்காய் பார்த்தீங்களா, ஆம்லா இந்தியன் ருபீஸ்க்கு ₹1 490 பைசா. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல 300 310 ரூபா கிட்டே இருக்குது ஒரு கிலோவே. நம்ம ஊரில் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடச்சோம். குட்டி குட்டியாக தக்காளி செம்ம ரேட்டு. இதெல்லாம் ₹1 290 பைசா. நம்பர் காசு 300 ரூபா கிட்ட இருக்கும். மாதிரி இதனால் பாருங்கள், இது எல்லாமே ரேட் அதிகம் தான். எல்லாமே ரேட் அதிகம். திராட்சை இது நம்ம ஊரில் கிடைக்குது ஆல்மோஸ்ட். இப்போ துரியன் பழம்னு சொல்லுவாங்களோ அதுதான். பலாப்பழம் ₹1 350 ரூபா கிட்ட இருக்குது. இது ஒன்று. பிளாக்பெர்ரி, இது எப்படி இருக்கு பாருங்கள். பிளாக்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி மேலே இருக்குது. ஸ்ட்ராபெர்ரி, இதெல்லாம் ஆப்பிள், இதெல்லாம் தேங்காய் பாருங்கள். நம்ம ஊர் காசு 70 ரூபா இருக்கும். இது அதான் ஷவர்மா வாங்க போகிறோம். கூட்டுக்கிட்டு இருக்கார் பாரு. கேரளாவில் தான் அவர். இங்கேயும் இருக்குது. என்ன ஒன்று, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் பிரியாணி எவ்வளோ ரேட்டு, சென்னா, சிக்கனு, என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கும். எல்லாமே இதில் ஏதாவது ஒரு கோல்டு ட்ரிங்க் செலக்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம வழக்கமாக அந்த கிவி தான் எடுப்போம். இதே எடுக்கலாம், கொஞ்சம் சளி பிடிக்காது. இதெல்லாம் வேணாம். அதுதான் முடிஞ்சிடுச்சு. கிளம்ப வேண்டி தான். பில்லு அடிச்சுட்டு செல்ஃபாக பில்லு அடிச்சுக்கலாங்க பாருங்கள். அட்ரா சீக்கிரம் வந்துச்சா. கருவேப்பிலை, இஞ்சி, ஷவர்மா, ஜூஸு, தேங்காய் பாரு, தேங்காய், நெல்லிக்காய், ஆம்லா, இது வந்து பச்சை மிளகா. நாளைக்கு ஏதாவது சமையல் செய்யுது. அவ்வளோதான். மொத்தம் வந்து ₹2 தான் வந்துக்குது. இல்லை ₹1 950, 400 450 ரூபா கிட்ட வந்துருக்கு. இதை அழுத்திக்க. எஸ், பேக் பண்ணுவோம். ஆன்லைன் கார்டு அதெல்லாம் ஓப்பன் ஆகிட்டாரா. அவ்வளோதான், பில்லு வந்துச்சு. வாங்க. அவ்வளோதான். இன்னும் பெரிய பில்லு வரணும். இதில் இந்த ஸ்கேனர் இருக்குது பார்த்தியா, அந்த ஸ்கேனர் வச்சு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இந்த கேட்டை இருக்கா, நம்மளுக்கு வந்த பில்லு இதை வச்சு கொஞ்சம் தூக்கி பிடிச்சா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. போக வேண்டியது தான் ரூமுக்கு. மாஸ்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மினார் இப்போ எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிறோம் பாருங்க. 5.9 கிலோமீட்டர் போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. வந்தாச்சு கேன்சர் ஹாஸ்பிட்டல். அதே வியூ, நைட் வியூ இது பாருங்கள். 8.1 கிலோமீட்டர். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கும். கேஸ் இன்றைக்கி 9 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இங்கே பாருங்கள், 2 மணி நேரம் 20 நிமிஷம் வரப்போகுது.